ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது இன்றைக்கி எடுத்த விலாகு, மண்டே மார்னிங் விலாகு. நேற்றே காலிஃப்ளவர் வாங்கி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். காலையிலைக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஒரு கடாயில் சுடு தண்ணியில் ஒரு கொதி வச்சுட்டு மஞ்சத்தூளும் சால்ட்டும் போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வச்சுருக்கேன். அந்த புழுவெல்லாம் இருந்ததுன்னா வர்றதுக்கு, ஆனால் புழுவெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கி சமையல் புதினா சாதமும் காலிஃப்ளவர் பொரியலும். புதினா சாதத்துக்காக உளுத்தம்பருப்பு வரமிளகா வறுத்துட்ருக்கேன். கூடவே புதினாவை வாஷ் பண்ணி அதில் போட்டு வதக்கிட்டு சால்ட்டும் பெருங்காயம் புளியும் போட்டு அரைச்சி அதை சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். ஸோ இன்றைக்கி சாதம் புதினா சாதம். வாய்ஸ் லோவாக கேட்குதுன்னு வியூவர் சொல்லியிருந்தாங்க. நான் வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், கரெக்ட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். அப்புறம் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் வளையல் செட் ஆஃப் வளையல் போட்டிருப்பேன், வளையல் வீடியோ போட்டிருக்கேன். அதோட விலை எவ்வளோ இருக்கும்னு அந்த வீடியோவோட கமெண்ட்டில் முடிஞ்சால் சொல்லுங்கள். புதினா வதக்கி இறக்கியாச்சு. ஸ்நாக்ஸுக்காக பைத்தம்பருப்பு வேக வச்சுருக்கேன். அந்த சைடு காலிஃப்ளவரும் கொதிச்சிச்சு. தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தோசைக்காக தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். அப்புறம் தேங்காய் சட்னியை எடுத்துகிட்டு அதே ஜாரில் புதினாவை அரைச்சிடலான்னு புதினாவை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். இதில் வெங்காயம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு காலிஃப்ளவர் இதில் போட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு லைட்டாக சால்ட்டை போட்டு மூடி வச்சிட்டோன்னா பொரியல் ரெடி ஆகிடும். அடுத்து இது புதினா சாதத்துக்காக தாளித்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரே ஒரு மிளகா சும்மா இதுக்காக போட்டால் போதும், காரம் அதனால வராது. தாளித்து புதினா சாதத்துக்கு கொட்டிடலான்னு தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை தாளித்து புதினா சாதத்தில் அப்படியே எடுத்து கொட்டிட வேண்டாம். சாதத்தை ஆற வச்சுருக்கேன். அந்த சைடு தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன். அதில் தாளித்து சட்னிக்கு தாளிக்கலான்னு வச்சுருக்கேன். அதை இந்த சைடு சாதம் ஆறின சாதத்தில் புதினாவை ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே புளி சாதம் வீடியோ போட்டிருக்கேன். புளி சாத பவுடரை இதில் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி சாதத்தோடு இன்றைக்கி கலந்தாச்சு. சட்னியும் தாளிச்சாச்சு. இன்றைக்கி தோசை தான். தோசைக்கு சாதா தோசை இல்லை, அடை மாவு தோசை. அதில் எல்லா பருப்பும் போட்டிருக்கேன். ராஜ்மா பைத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு அடையாக்கியிருக்கேன். கல் ரொம்ப காஞ்சிச்சு, அதனால தோசை சரியாக வரல.